நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, முதல்ல உங்கள் கிரக நிலைகள் இந்த மே மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் 2 கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. ராகு கேது பேச்சு, குரு பகவானுடைய பேச்சு. 4ஆம் வீட்டில் இருந்த ராகு 3ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீட்டில் இருந்த கேது 9ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 6ஆம் வீட்டில் இருந்த குரு வந்து மே மாதம் 14ஆம் தேதி 7ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 8ல் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. தனுசு ராசிக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு போக போறாரு மே மாதம் 14ஆம் தேதி. குரு பகவானுடைய பேச்சுக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பெறுறாங்க. சுக்கிரன் குரு வீட்டிலையும் குரு சுக்கிரன் வீட்டிலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கிரன் வந்து உச்சமாய் இருக்கிறாரு. குரு பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்க ராசியிலேயே பதிகிறதால மிகப்பெரிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. 9ஆம் அதிபதி மேஷத்துல போய் சூரியன் வந்து உச்சமா இருக்க போறாரு. திரிகோணங்கள் உச்சமாய் இருக்கிறதால தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது வரும். தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பீங்க இந்த மே மாதத்துல. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைகள்னு எல்லா விதங்களிலும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால ஆதாயமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மனக்கசப்புகள், சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதம். குரு பகவான் வந்து உடனடியா உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்க போறாரு. திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கும், திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். சுப காரிய தடைகள் நீங்கி நினைச்சதெல்லாம் உடனடியா செயல்படுத்தக்கூடிய காலமா அமைய போகுது. பொருளாதார ரீதியா பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்காது. வருமானம் சீரா இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட தொடங்கும். கடன் வாங்கி வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இதையெல்லாத்தையுமே இந்த மாதத்துல நீங்க செய்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கடந்த சில மாதங்களா வேலையில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலக போகுது. வேலை மாற்றம், பதவி உயர்வு, இடம் மாற்றம்லாம் நீங்க விரும்பியபடி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சிறிய அளவு முயற்சி செய்தாலே அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும். மே மாதம் வந்து தந்தையுடனும் குடும்பத்துல மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டணும். பணவரவு சீராய் இருக்கும் பொழுது திட்டமிட்டு செலவு செய்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடிகள் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள முடியும். உங்களால இதுவரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை கிடைக்க போகுது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்க ராசிக்கு 1, 5, 9ல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால அறிவு திறன் அப்படிங்கிறது மேலோங்கும். அல்லல் பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இருந்தும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்தும் விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தனுசு ராசிக்கு மே 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணத்தின் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. நல்லபடியா முடியும். ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். வயிறு தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்தணும். தந்தைக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரலாம். 5ஆம் அதிபதி சூரியன் உச்சமாய் இருக்கிறதால குடும்பத்துல யாருக்காவது ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அக்கா, தங்கை, சகோதரர்களுக்காக இந்த மாதத்துல செலவு செய்வீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் வீட்டுல சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதன் மூலம் சந்தோஷம், நிம்மதி, ஆதாயம் உண்டு. காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல சற்று கவனமாய் இருக்கணும். வீட்டில் இருந்தவர்கள்லாம் அலுவலகத்தில் இருப்பவர்கள்லாம் வீட்டில் வேலை செய்யும் போதும் ஓவர் டைம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சொந்த பந்தங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும்.
குழந்தைகளுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் எந்த விஷயத்தை செய்தால் நீங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவீங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதத்தில் தாயோடு வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. வேலையில் தாமதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் எந்த அளவு நீங்கள் தாமதத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவு பாதிப்பு அப்படிங்கிறது வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போறீங்க. இந்த மாதத்தில் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதன் மூலம் தான் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இடம், வீடு கட்டுறதுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்கள்லாம் கணினி, ஆன்லைன் தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சற்று மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கும். முதலீடு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே 4ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதனால சகாயஸ்தானம் அப்படிங்கிறது பலமடையுது. உடன்பிறப்புகள் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கான புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் உள்ள மேலதிகாரிகள் கொடுத்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். நண்பர்கள் கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. 9ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த கேதுவால பயணங்கள் அதிகரிச்சிருக்கும். அலைச்சல் காரணமாக ஆரோக்கிய தொல்லை வரும். வாகனம் மாற்றம் செய்யறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. வெளிநாடு சென்றவர்கள்லாம் தாய்நாடு திரும்புவதில் தடை அப்படிங்கிறது வரலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து போகும். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம். அப்படிங்கும்போது பணிபுரியும் இடத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். தொழிலில் மாற்றங்கள் அப்படிங்கிறது திடீர்னு வரும். தொழிலில் பங்குதாரர்கள்லாம் விலகி கொள்ளுவது திடீர்னு சொல்லுவாங்க. ஒரு சில பதட்டமான சூழ்நிலை இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி போகலாம். வெளியூர் பயண வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அவை அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளுவீங்க. திடீர்னு செலவுகள்லாம் வரும். காரியங்களில் தடை தாமதம் வரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது தாமதமாகும். யோசித்து செய்யும் காரியங்களில் தான் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வேலையில் பயன் தராமல் போகலாம். அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை கூட அதிகமான முயற்சி எடுத்து தான் இந்த மாதத்தில் செய்ய வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் வரும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் வீண் மனக்கவலை அப்படிங்கிறது வரும். காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம். சற்று கவனத்தோடு இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் நினச்சபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் கோபம் வரும் அவங்க மேலே. தொழில் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல்வாதிகள்லாம் பணியில் இடையூறுகள் அப்படிங்கிறது வரும். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை தான் இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கிறதோடு அலைச்சலும் சோர்வும் வரும். உங்களுக்கு சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு கஷ்டப்படுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.